பாகிஸ்தான் தான் பெருசா பேட்டிங்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு பார்த்தா நாங்க அதை விட மோசமான ஆளுங்க நிரூபிச்சிருக்காங்க பங்களாதேஷ் அணி. 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி பாகிஸ்தான் அணி 135 மட்டும் தான் அடிச்சாங்க, 8 விக்கெட்டை இழந்து. அதை ஈஸியா அடிச்சிருக்கலாம். ஆனா 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி பங்களாதேஷ் அணி 124க்கு 9 விக்கெட்டை இழந்து 11 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி பாகிஸ்தானுடைய எல்லா வீரர்களுமே பேட்டிங்ல சொதப்பிட்டோம் சொல்லிட்டு சோர்வா இருந்திருப்பாங்க. அந்த சோர்விலேயே மீண்டும் மீண்டும் அழுத்தணும்னா பங்களாதேஷ் அணி சிறப்பா பேட்டிங் விளையாடி இருக்கணும். அதுலயும் டாப் ஆர்டர்கள் எல்லாருமே நன்றா விளையாடி இருந்தா மட்டும்தான் அவங்களை இன்னும் சோர்விலேயே அழுத்தி ஈஸியா தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு பூஸ்ட் பண்ற மாதிரி பங்களாதேஷினுடைய விக்கெட்டுகள் கேவலமாக விழுந்தது. 41 வருஷத்துல ஆசிய கோப்பை தொடர் இதுவரைக்கும் ஒரு முறை கூட இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனல் விளையாடினதே கிடையாது. 17 முறை நடந்திருக்க 41 வருஷத்துல ஆசிய கோப்பை தொடர். அதுல ஏன் ஒரு முறை கூட சந்திக்கலனா, இவங்களை ஒரே டேபிள்ல போட்டு ஒன்னு நீ உள்ள போனா நான் வெளியே போனோம், நான் உள்ள போனா நீ வெளியே போனன்ற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷனை அமைச்சு கொடுத்தாங்க. தற்பொழுது அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி ஃபைனல் விளையாடி இருக்கிறாங்க. அதுலயும் 3 முறை மோத போறாங்க. இது 3வது முறை. கண்டிப்பா இந்த இடத்துல 2 முறை பாகிஸ்தான் அணி தோல்வி அடைந்திருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் பாகிஸ்தானும் தயாராகி இருப்பாங்க. ஆனா இந்தியாவினுடைய செயல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதை பொறுத்து இருந்துதான் நாம பார்க்கணும். இங்கேயே வெற்றியை தோல்வியை தீர்மானிச்சிடக்கூடாது. அதற்கு அடுத்து டாஸ் வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டியில நாக் அவுட் போட்டி, செமிஃபைனல் கிடையாது. ஆனா செமிஃபைனல் மாதிரி தான் இது கணக்கு. இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க டைரக்டா ஃபைனல் இந்தியா கூட விளையாடலாம். இந்த டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் அணி பவுலிங்க சூஸ் பண்ணிருக்காங்க. கட்டாந்தர மாதிரி இருக்குப்பா, நாங்க முதல்ல பந்து வீசிடுறோம், அதுக்கப்புறமா பேட்டிங் விளையாடி இருக்கிறோம் சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல டாஸ் வின் பண்ணா பாகிஸ்தான் அணியினுடைய கேப்டன் சல்மான் அலி என்ன சொன்னார்னா, நாங்க பேட்டிங் தான் எடுக்கலாம்னு வந்தோம், ஆகையினால டாஸ் தோத்ததை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அதுவா எனக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பேட்டிங் இறங்கினாங்க. ஃபர்ஹானோ ஃபக்கர் ஜமானோ 2 பேரும் நல்லா ஆடுவாங்கன்னு தான் நினைச்சாங்க. ஃபர்ஹான் 4 ரன் அடிச்சாரு. ஏன்னா சமீபத்தில் இந்த ஆசிய கோப்பை தொடர்ல சிறப்பா விளையாடிட்டு இருக்க ஒரே நபர் யாருன்னா ஃபர்ஹான் மட்டும் தான் பாகிஸ்தான் சைட்ல இருந்து. ஆகையினால இந்த முறையும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவாருன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஒரு 4 கூட கிளாசிக்கா அடிச்சாரு. சரி, ஓகே, கான்பிடென்ட் கொடுக்கும், இதுக்கு மேல சமையா விளையாடுவார்னு நினைச்சா, அந்த பக்கமா ஒரு மாஸ் என்ட்ரி, அதாவது கேமியோ ரோல்னு சொல்லக்கூடிய டஸ்கினோ இந்தியாவுக்கு எதிராக விளையாடல, மெஹதி ஹாசனும் இந்தியாவுக்கு எதிராக விளையாடல. ஆனா இந்த 2 பேரும் புதுசா உள்ள வந்து 2 ஓவர் ஃபர்ஸ்டே வீசினாங்க. 2 பேருமே 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த இடத்துல ஃபர்ஹான டஸ்கின் எடுத்திருக்காரு, இன்னொரு பக்கம் சயீம் அயூப். இவரை பத்தி பெருமையா சொல்லி ஆகணுங்க. இந்தியாவுக்கு எதிராக மட்டும்தான் 17 பாலுக்கு 21 அடிச்சாரு. மற்றபடி யுஏஇ, ஹாங்காங், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இவங்களுக்கு எதிராக எல்லாரும் எதிராகவும் 0 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இருந்தாலும் அவரை டீமுக்குள்ள வச்சுட்டே இருக்கிறாங்க. நிறைய வீரர்கள் பாகிஸ்தான்ல இந்த மாதிரி T20ல அதிகமான இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆயிருக்காங்க. 9 முறை 10 முறை. அதுல இந்த சயீம் அயூப் பாத்தீங்கன்னா 9 முறை ஆகி இருக்கிறாரு. தற்பொழுது இந்த டஸ்கினோ, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மெஹதி ஹாசன் 4 ஓவர் தொடக்கத்திலேயே வீசி 15 ரன் மட்டும் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. 5வது 6வது புதுசா ஒருத்தரை இறக்குவாங்கல்ல. ஏன்னா இந்த இடத்துல ஸ்பின்னுக்கு எடுபடும், இல்ல ஃபாஸ்டுக்கு எடுபடும், ஏதோ ஒரு காரணத்துக்காக புது பவுலர் இறக்குனா கண்டிப்பா விக்கெட் விழும் தான் நினைப்பாங்க. அந்த வகையில சாகிபும் இன்னொரு பக்கம் முஸ்தபிசர் 2 பேரும் இறக்குனாங்க. தலா 6 ரன் கொடுத்து மொத்தமா 27 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்தாச்சு பவர் பிளேக்குள்ளார. சரி, இந்த ரன்னை இவ்வளவு கட்டுப்படுத்திட்டாங்களே, கண்டிப்பா இன்னும் சொல்ல போனா 135 எல்லாம் போயிருக்காது, ஒரு 90 80லயே ஆல் அவுட் ஆக்கி இவங்களை ஈஸியா முடிச்சிடுவாங்க தான் நினைச்சோம். ஆனா அதே மாதிரி தான் மாற்றங்கள் நடந்து கொண்டே வந்தது. 7வது ஓவர்ல கேமியோ ரோல்னா இதான்டா பெஸ்ட் கேமியோ ரோல். ஜெயிலர் படத்துல சிவராஜ்குமார் வந்த மாதிரி கரெக்டா என்ட்ரி கொடுத்தாரு ரிஷாத் ஹுசைன். அந்த ஓவர்ல வந்த உடனே ஃபக்கர் ஜமான் அதிரடியாக ஆடல, கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. 20 பாலுக்கு 13 அடிச்சிருக்கும் போது அவருடைய விக்கெட்டையும் எடுத்து நீயும் வீட்டுக்கு போப்பான்னு அனுப்பி விட்டுட்டார். அதுக்கப்புறம் 9வது ஓவர்ல மீண்டும் ரிஷாத் ஹுசைன் யாருடைய விக்கெட் எடுத்தாரு? 6 பாலுக்கு 3 அடிச்சிருந்த அசன் தலத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. ஆக மொத்தம் 10 ஓவருக்கு 46க்கு 4 விக்கெட் விழுந்தாச்சு. பாகிஸ்தான் முடிஞ்சதுரா சோழின்னு நினைச்சா, அதுக்கப்புறமா அந்த 10 ஓவருக்கு எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க? 83க்கு மேல அடிச்சிருக்காங்க. அதன் மூலமா தான் 135க்கு 8 விக்கெட் இழந்திருந்தது பாகிஸ்தான் அணி. 10 ஓவர் முடிஞ்சு போச்சு. களத்துல சல்மான் அலியும் இன்னொரு பக்கம் முகமது ஹாரிஸும் இருக்கிறாங்க. கேப்டன் பொறுப்பை உணர்ந்து யார் நல்லா விளையாடணும்? முகமது அலி தான். ஆசிய கோப்பை தொடர்ல ஒரு இடத்துலயாவது நல்லா விளையாடினாரா? ஒரு இடத்துல கூட நல்லா விளையாடல. பாகிஸ்தான் அணியை சொல்ற அளவுக்கு காப்பாத்தி கொடுக்கல. ஆனா இந்த இடத்துல விளையாடுவார் தான் நினைச்சோம். 23 பாலுக்கு 19 ரன் அடிச்சு அவரும் வெளியில போயிட்டாரு. இப்ப முகமது ஹாரிஸ், இன்னொரு பக்கம் ஷாஹின் அஃப்ரிடி தன்னுடைய போலிங் திறமையை அந்த இடத்துல காட்டாம பேட்டிங் திறமையும் காட்டி இருக்கிறாரு சேர்த்து. ஏன்னா 2த்துலயுமே ஆல்ரவுண்டரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட்டையும் எடுத்திருக்காரு, 17 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி 13 பாலுக்கு 19 அடிச்சிருக்காரு, 2 6. மிகப்பெரிய உதவி இந்த டீமுக்காக. முக்கியமா பாகிஸ்தான் சைடுல இருந்து பேட்டிங்ல பாராட்ட வேண்டும்னா இந்த 2 நபர்களை மட்டும் தான் பாராட்ட முடியும். ஒன்னு முகமது நவாஸ், இன்னொன்னு முகமது ஹாரிஸ்.
இவர் 31 ரன்னும் அவர் 25 ரன்னும். இவங்க ரெண்டு பேர் அடிச்ச ரன்கள் மூலமா தான் 135 எட்டி இருக்கு பாகிஸ்தான் அணி. இதுல போலிங் பர்ஃபார்மன்ஸ் சமையா வீசினது யாருன்னு பாத்தீங்கன்னா டஸ்கின் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு, 28 ரன்னை விட்டு கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி மெஹதி ஹாசன் 18 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. இன்னொரு பக்கம் ரிஷாத் ஹுசைன் 4 ஓவர் வீசி 18 ரன்னை விட்டு கொடுத்து அவரும் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்த மாதிரி கட்டுக்கோப்பாக வீசினாங்க, நல்லா செயல்பட்டாங்க, திறமையா ஃபீல்டிங்லாம் செயல்பட்டாங்க. இதுல நிறைய கேட்ச் வர மிஸ் பண்ணிருப்பாங்க முகமது ஹாரிஸ். இந்த பங்களாதேஷ் அணி வழக்கம் போல அபுதாபில நிறைய கேட்ச் மிஸ் பண்றது வழக்கம் தான், அதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு மேட்ச் நடக்குது, அதுல 4-5 டிராப் நடக்கும், அதுல ஒரே பக்கமா 4-5 டிராப் நடக்கிறது கூட வழக்கம். இந்தியாவுக்கே அந்த மாதிரி நடக்குது, இன்னொரு பக்கம் பங்களாதேஷுக்கும் நடந்திருக்கு, பாகிஸ்தானுக்கும் நடந்திருக்கு, ஸ்ரீலங்காவுக்கும் நடந்திருக்கு. ஏன்னா அபுதாபி கிரவுண்டுடைய ஃபோக்கஸ் லைட் அந்த மாதிரி ஆகிய காரணத்தினால அதை கணக்கில் கொள்ள முடியாது. இப்போ பங்களாதேஷ் அணி 136 மட்டும் தான் அடிக்கணும், இது எளிமையான இலக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா அந்த தரப்பிலிருந்து பார்க்கும் பொழுது இவங்க முக்கியமான நேரத்தில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சரியா விளையாட மாட்டாங்கன்றது உண்மைதான். பதற்றம் வந்துடும், அந்த பதற்றத்துல ஏமாந்துருவாங்க. டாப் ஆர்டர் ஒருத்தர் நல்லா விளையாடி இருந்தா கூட இந்த கேம் அசால்ட்டா முடிச்சிருக்கலாம், ஃபைனலுக்கு இந்தியா கூட விளையாடி இருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலை என்ன நடந்ததுன்னா, இந்த இடத்துல பங்களாதேஷ் பாகிஸ்தானை பூனையாக்குனாங்க. ஆனா இவங்க வேட்டைக்கு கிடைச்ச எளியா மாத்தி இருக்கிறாங்க பங்களாதேஷ. முதல் ஓவர்ல ஷாஹின் அஃப்ரிடி தன்னுடைய திறமையை முழுசா வெளிப்படுத்தி ஃபர்ஸ்ட் பர்வேஸுடைய விக்கெட்டை எடுத்துட்டாரு. இவர் எடுத்த உடனே சைஃப் ஹசன் சும்மா இல்ல, 6-4 நல்லா துவம்சம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. கூட ஹிர்தாய் சப்போர்ட் கொடுத்திருக்கலாம், அவரும் 10 பாலுக்கு 5 ரன் அடிச்சு வெளியே போயிட்டாரு. 6-4 அடிச்சிருந்த சைஃப் ஹசனை 18 ரன்ல ஹாரிஸ் ராஃப் அவர்கள் விக்கெட் எடுத்து வீட்டுக்கு அனுப்பினாரு. இதன் மூலமா 36க்கு 3 விக்கெட் விழுந்தாச்சு 6 ஓவருக்குள்ளார, அதாவது பவர் பிளேக்குள்ளார. இந்த இடத்துல பாகிஸ்தான் 27க்கு 2 விக்கெட் மட்டும் தான் இழந்திருந்தாங்க பவர் பிளேக்குள்ளார. ஆனா இந்த இடத்துல ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா விழுந்திருந்தாலும் நல்ல ரன்னை தானே அடிச்சிருக்காங்க, இது ஒன்னும் குறைவு கிடையாது. ஏன்னா 120 பாலுக்கு 135 மட்டும் தான் அடிக்கணும், அதுக்கு மேல ஒன்னும் அடிக்க தேவையில்லை. ஒரு ஆள் நிரந்தரமா டாப் ஆர்டர்ல நின்று இருந்தா கூட மேட்ச் அசால்ட்டா முடிச்சு போட்டுட்டு போயிருக்கலாம். உடனே கேப்டன் சல்மான் அலி சமையான ஒரு திங்கிங் வச்சு முகமது நவாஸையும் அப்ரார் அஹ்மத்தையும் 2 பேரையும் களம் இறக்குறாரு. 2 பேருமே ஸ்பின்னர் தான். இவங்க 2 பேரும் களம் இறக்குறதுனால ஒரு மாற்றம் நிகழ்ந்ததா, தாக்கம் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா நடந்திருக்கு. ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறாங்க, மெஹதி ஹாசனுடைய விக்கெட்டை எடுத்து அவரை பெவிலியனுக்கு அனுப்பிட்டு கிட்டத்தட்ட 58க்கு 4 விக்கெட் விழுந்தாச்சு 10 ஓவருக்கு. இதே நிலைமையில நீங்க 10 ஓவருக்கு பாகிஸ்தானோட பார்த்தா 46க்கு 4 விக்கெட் மட்டும் தான் இழுந்தாங்க. அந்த இடத்துல முகமது ஹாரிஸும் நவாஸும் 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. இடையில இருக்கக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள், அது மாதிரி பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு வீரராவது பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்கன்னு பார்த்தா யாருமே அமைக்கல. கொஞ்சம் பொறுமையா விளையாடி வந்த நூருல் ஹாசன் 16 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இப்போ பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம். அந்த அழுத்தத்துல ஜாக்கர் அலியும் இன்னொரு பக்கம் ஷமீமும் போராடுறாங்க. அப்படி போராடும் போது இந்த அழுத்தத்தின் மூலமாக ஷாஹின் அஃப்ரிடி ஓவர்ல ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடினாரு. யாரு? ஷமீம். 30 ரன்ல அவரும் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஹாரிஸ் ராஃப் தான்சிமா 10 ரன்ல அவுட் எடுக்க, டஸ்கினியும் விக்கெட் எடுக்க, மொத்தமா 101 ரன்னுக்கு 9 விக்கெட் விழுந்தாச்சு. 20 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள 124 மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது பங்களாதேஷ் அணியால. அதுல 9 விக்கெட் விழுந்தாச்சு. இனி 11 ரன்கள் வித்தியாசத்துல இந்த இடத்துல பங்களாதேஷ் அணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து நாங்க ஃபைனல் போகணும், ஆசிய கோப்பை அடிக்கணும், இதுதான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லியிருந்தாங்க பங்களாதேஷ் அணி. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இங்க எல்லாரையுமே தோக்கடிச்சுட்டு, அதாவது ஸ்ரீலங்காவை தோக்கடிச்சுட்டு எல்லாம் உள்ள வந்தாங்க. அப்படி உள்ள வந்தவங்க இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் உத்வேகத்தோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒருத்தர் நிலைச்சு நின்று இருந்தா கூட இந்த இடத்துல ஷமீம் ஹுசைன் தவிர மற்ற வீரர்கள் யாருமே இரட்டை இலக்கத்துல அதிகமா அடிக்கவே இல்லை. 30 ரன் அவர் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அவர் கூட ஒருத்தர் கம்பெனி கொடுத்திருந்தா 135 எளிதா அடிச்சிருக்கலாம். இதுக்காக பாகிஸ்தான் தரப்புல நம்ம எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு போலிங் வீசி இருக்கிறாரு. ஷாஹின் அஃப்ரிடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு 17 ரன் மட்டும் விட்டு கொடுத்து. அதே மாதிரி இன்னும் அப்ரார் இருக்கிறாரு, அதுக்கப்புறமா முகமது நவாஸ், இவங்க எல்லாமே சிறப்பா செயல்பட்டதனால தான் இந்த மேட்சை கைக்கு வந்திருக்கு. ஃபீல்டிங்ல குறைய சொல்ல முடியாது, இவங்களும் சில தவறுகள் செஞ்சிருந்தாலும். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இப்படிப்பட்ட ஃபீல்டிங் பண்ணது பெரிய விஷயம் தான். ஒவ்வொரு நபர்களுமே தங்களுடைய பர்ஃபார்மன்ஸை முழுசா கொடுத்தாங்க. சல்மான் அலி கூட ரிவ்யூ கேட்கும்போது கூட பார்த்து தான் கேட்டாரு. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான் கொஞ்சம் மோசமா போயிடுச்சு. அது மோசமா போனாலும் அடுத்தடுத்த ரிவ்யூகளை டேலண்டா எடுத்திருந்தாரு சல்மான் அலி. அவர் பேட்ஸ்மேனாக, ஃபீல்டராக, பவுலராக எதுவுமே பண்ணலாம் கூட கேப்டனா இந்த முறையில சரியா பண்ணி இப்ப ஃபைனல் வந்திருக்காங்க. 28ஆம் தேதி பாகிஸ்தானும் இந்தியாவும் மோதுகிறது. இந்த போட்டி இதுதான் முதல்ல ஃபைனல் ஆடுறாங்க. இந்த ஃபைனல்ல யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.